ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, பீச்சில் இருந்து அடுத்து ஒரு இடத்துக்கு போகிறோன்ட்டு. அந்த இடம் இது தான். மீன் மார்க்கெட் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், எல்லா மீனும் இருக்குது. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது வஞ்சிரம். இந்த வஞ்சிரம் 1 கிலோ 600 சொன்னாங்க அவங்க. பார்த்தோம், ரொம்ப குட்டியாக இருக்கவே வேண்டான்னு சொல்லிட்டோம். மற்ற இடத்துலையும் போய் மீன் பார்த்தோம். எல்லா மீனுமே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சங்கரா மீன், காரப்பொடி, சில மீன் பேர்லாம் எனக்கு தெரியல. நிறைய வகையான மீனும் இருந்தது. ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு ரவுண்ட் போய் பார்த்துட்டு வரலான்னு போனோம். இதோ பார்த்துட்டு இருக்க இந்த இறா 400 சொன்னாங்க அந்த பாட்டிம்மா. அது எங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தின்னவே வேணான்னு சொல்லிட்டோம். அவங்க கொடுத்தா ஃபுல்லாக தான் கொடுப்பாங்களாம். இதோ பாருங்கள், கருப்பு நண்டு நான் இதுவரையும் பார்த்ததே கிடையாது, ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எல்லா இடமும் முதல் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். அப்புறமா எது வாங்கலான்னு டிசைட் பண்ணோம். கடைசியாக இந்த எறா வாங்கலாம் அப்படின்ட்டு. பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் எறானா. இந்த எறா மொத்தம் அப்படியே 300 தரேன்னு சொன்னாங்க இவங்க. அதனால் இந்த இடத்துல எறா வாங்கிட்டோம் நாங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த மீன் மார்க்கெட்டு. எவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு பாருங்கள். இன்னும் போக போக இன்னும் ரொம்ப கூட்டம் வரும்னு வேறு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் அதுக்கு முன்னாடியே வாங்கிட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து அதோ பாருங்கள், இந்த இடம் தான் மீன் பிடிக்கிற இடம். இங்கேருந்து தான் போட்டில் போய் எல்லோரும் மீன் பிடிச்சிக்கிட்டு வராங்க. மீன் பிடிச்சிட்டு வந்து இந்த போட்டில் இருந்து மீன் இறக்கும் போதே அங்கே கூட்டமாக இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து ஏலத்துக்கு விடுறாங்க மீன்லாம். இங்கே இறக்கும் போதே ஏலத்துக்கு எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க மீன். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து மீன் வாங்கிட்டு நம்ம கிளம்பிட்டோம். கிளம்பி வரும்போதே பசங்க பசிக்குதுன்னு சொல்லவே ரோட்டில் ஒரு ஓரமாக வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அங்கேயே ஒரு மரம் அழகாக இருந்தது. அந்த மரத்துக்கு அடியில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு பசங்க 2 பேருக்குமே ஒரே பார்சல் வாங்கி கொடுத்தோம், அவங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மரம் நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த காயும் பார்த்ததில்ல. உங்கள் யாருக்காவது இது என்ன காயின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப அழகாக இருந்தது, நிழலாக இருந்தது இந்த இடம். இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ரோடில் போயிட்டுருக்கும்போதே இந்த இடம் நல்லா இருக்கவே பசங்களை உட்கார வச்சு லஞ்ச் சாப்பிட வச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.